வணக்கம். என்னோடய பெயர் மா. புகழேந்தி, வழக்கறிஞர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். எழுச்சி தமிழர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாக கரூர் தொகுதி மற்றும் அரவக்குறிச்சி தொகுதியில் எமது கட்சி தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய ஆசியை பெற்று மக்கள் சேவை செய்து கொண்டு வருகிறேன். வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற தமிழக தேர்தல் களத்திலே கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகள் இருக்கிறது. 1 கரூர், 2 அரவக்குறிச்சி, 3 கிருஷ்ணராயபுரம், 4 குளித்தலை. இந்த 4 தொகுதிகளிலுமே ஏற்கனவே மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய கடும் உழைப்பினால் 4 தொகுதிகளையும் வெற்றி வாகை சூடி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் வெற்றி கனியை சமர்ப்பித்தார். அதன் அடிப்படையிலே கடந்த 5 ஆண்டுகளாக அவர் இல்லாத நேரத்திலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகமானது மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வருகிறார். எதிர்வரும் வருகிற 2026ஆம் ஆண்டில் நாம் எல்லோரும் எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானது பலவிதமான துன்பங்களையும் இன்னல்களையும் தமிழக மக்களுக்கு கொடுத்து வருகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அதையெல்லாம் தாண்டி அவர்களுடைய பம்மாத்து வேலை நிலையம் தாண்டி மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு வைத்த கோரிக்கையை செவ்வனே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை தொகுதிகளில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். பொதுமக்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். மற்ற எந்த கட்சியும் பெரிதாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை. உதாரணமாக சொல்லப்போனால், இன்று பெண்கள் தம் சொந்த கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வேலைவாய்ப்பிற்காக வரும்பொழுது இலவச பேருந்தில் வருகிறார்கள். அது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றியாகும். ஏனென்றால் ஒரு அடிப்படை வசதிக்காக நிறைய சேவைகள் செய்து வந்தாலும் கூட இந்த திட்டமானது ஒரு முக்கியமான திட்டமாகும். அதற்கு கரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பாரதிய ஜனதா அதனுடைய கூட்டணி கட்சிகள் பலவிதமான மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக தமிழக அரசு எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் ஆளுநர் மூலமாகவோ அந்த அதிகாரிகள் மூலமாகவோ ரைடு என்கிற பேர்வையிலே நடத்தி பல துன்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கட்சிக்கு, இந்த அரசிற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டிய செயலை செய்து வந்தாலும் கூட கிட்டத்தட்ட 1917ஆம் ஆண்டிலிருந்து தந்தை பெரியார் அவர்களும் மற்ற MC ராஜா, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் உள்பட்ட அனைத்து தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைய மதுரை அமைச்சராக இருக்கிற PTR பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா ராஜன் அவர் காலத்தில் கூட 5 ஆண்டு திட்டங்களைப் போல தமிழகத்திற்கு ஒரு திட்டம் வகுத்து கொடுத்ததன் அடிப்படையில் இன்னும் நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி இன்னும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நீதி கட்சி, அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழக கட்சி தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது.
அதை உடைக்கும் விதமாக கொள்கைகளை, குற்றச்சாட்டுகளை அவதூறும் பரப்பும் விதமாக பாரதிய ஜனதா பல்வேறு வடிவங்களில் நாம் தமிழர் கட்சி இப்போ வந்திருக்கிற எந்த கொள்கையும் இல்லாத அணில் குஞ்சுகள் விஜய் கட்சி தன்னுடைய கொள்கை என்ன, தன்னுடைய மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதே தெரியாமல் திரைப்படம் எடுத்து அங்கே நடப்பதை போல்தான் அவருடைய மாநாடெல்லாம் நடக்கிறது. நாங்களெல்லாம் மாநாடு நடந்திருக்கிறோம். வெடியே எங்களுடைய தொண்டர்களெல்லாம் கலைந்து போவதற்கே நானெல்லாம் திருச்சியில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டம், அதாவது மாநாட்டில் காலையில் நாங்கள் 6 மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தோம். கிட்டத்தட்ட 16.5 லட்சம் பேருக்கு மேலே திரண்டு அந்த மாநாட்டை அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடத்தினோம். எங்கள் தலைவர் அப்படி கொள்கை எங்களுக்கு 30 ஆண்டுகளாக இந்த மக்களுக்கு சேவை செய்து வருகிறார். இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி கட்சியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பக்கபலமாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் இது கொள்கை அடிப்படையிலே ஒரு கூட்டணியாகும். இதை பிரிப்பதற்கு பலவிதமான ஆசாபாசங்களை எல்லாம் சொல்லி எங்களை இந்த கூட்டணியிலிருந்து விலக்குவதற்கு பலவிதமான வழிகளில் பாரதிய ஜனதா மேற்கொண்டது. ஆனால் எங்கள் தலைவர் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி அவருக்கு என்ன கொள்கையில் உறுதியாக இருந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வருகிறாரோ அது விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள அனைத்து தொண்டர்களும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்வதைத்தான் கேட்போம் என்பது மாற்று கருத்தில்லை. அதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் எதையும் விரும்பவில்லை. இப்போ இருக்கிற ஒரே அஜெண்டா எங்களுக்கு பாரதிய ஜனதா RSS உடைய இயக்கங்கள் செயல்படுத்துகிற திட்டத்தை எதிர்க்க வேண்டுமானால், அது தவிடுபடியாக்க வேண்டுமானால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சியிலும் ஒன்று சேர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். மாற்று கட்சிகளில் கூட எதிர்ப்பதற்கூட சரியான ஆட்கள் இல்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம், பாரதிய ஜனதாவுடன் அதிமுக, பாமக போன்ற பல கட்சிகள் சேர்ந்து கொண்டு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். உதாரணமாக சொல்லப்போனால் நீட் தேர்வு ஒன்று கொண்டு வந்து மாணவர்களை சின்னாபண்ணமாக்கியது OPS EPS. அது மட்டுமா, RSS பெரேடு நடத்தி விட்டார்கள். அது மட்டுமா, மதுரை அழகர்மலை கோவில் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் மத பிரச்சனை கிளப்ப தயாராகியிருந்தார்கள். ஆனால் இந்த தமிழகத்திலே பெரியார் கொள்கையும் மார்க்சிய கொள்கையும் அண்ணன் திருமாவினுடைய கொள்கையும் ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு அவர்களை விரட்டி அடித்து துரத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே தமிழக மக்கள், அது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்ட மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்குத்தான் வாக்களிப்பார்கள், வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதை நாங்கள் 5 ஆண்டு காலமாக அந்தந்த கட்சியில் அனைத்து போராட்டங்களையும் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் அப்படியெல்லாம் செய்வதில்லை. மத பிரச்சனை ஏற்படுத்துவது, நாட்டை துண்டாக்குவது, இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்களே தவிர மக்களுக்கு தேவையான எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு, அதனுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் தமிழகத்திற்கு எதுவும் செய்யாமல் வஞ்சித்து தான் வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த 4 தொகுதிகளிலும் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் அந்த 4 தொகுதிகளிலுமே கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதனுடைய கொள்கையை எல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆகவே எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற தேர்தலில் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் சீரும் சிறப்புமாக பல ஆயிரக்கணக்கு வாக்குகள் வித்தியாசத்தில் அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற்று மீண்டும் இந்த மண் பெரியார் மண் தான், இது சமூக நீதி மண் தான் என்பதை நிரூபிப்பார்கள் என்பதை உங்கள் முன்பு நான் இந்த செய்தியை இனிப்பு செய்தியாக முன் தேதியிட்டே அறிவிப்பு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.